ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்மேட் 65 பவுடர். இது வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கலர் பார்க்க தான் இப்படி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ரெட் கலர்ல வந்துரும். இது வீட்ல இருக்கிற பொருள் வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணிரலாம். கடையில பாக்கெட் பாக்கெட்டா குடுத்து நம்ம வாங்குறதுக்கும், நம்ம ஒரு வாட்டி செஞ்சு கண்டெய்னர்ல போட்டு வச்சா ரொம்ப மாசம் வரும். இதுல செஞ்ச 65 வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப வந்து சாஃப்ட்டாவும், ஜூஸியாவும் இருக்கு. இந்த மசாலா எப்படி ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், லவங்கம் 1 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, மிளகு 1 ஸ்பூன், நட்சத்திரப்பூ 2, கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன், அப்புறம் வந்து அரிசி மாவு 3 1/2 ஸ்பூனு, ரெட் சில்லி 2 ஸ்பூன், அதோட கலர் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாய் 3 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு வந்து அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சுக்கலாம். இதோட வந்து 1 ஸ்பூன் நீங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம வந்து ரொம்ப நைஸா அரைச்சாச்சு. அரைச்சு வந்து நம்ம வந்து பிளேட்ல வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு கலர் பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். பட் ஆனா நம்ம வந்து மிக்ஸிங் பண்ணா அது வந்து நமக்கு வந்து அந்த ரெட் கலர்ல வந்து வந்துரும். 65க்கு எப்படி மிக்ஸிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன்ல 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம ஹோம்மேட்டா செஞ்சு வச்சிருக்கிற நம்ம 65 பவுடர் தான் வந்து நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நான் எந்த மாரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கூட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து நம்மளோட ஹோம்மேட் 65 பவுடர் வந்து 1 1/2 ஸ்பூன் நான் வந்து போட்டிருக்கேன். 1/2 கிலோ 65 மசாலாக்கு நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைக்கும்போதே 1 ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணதுனால, நான் வந்து ஃபுட் கலர் போடல. அதே கலர்ல தான் வந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட சேர்த்து நான் வந்து இதுல பாதி லெமன் வந்து நான் வந்து இதுல புழிஞ்சு வந்து ஊத்துறேன். நல்லா பாதி லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 2 மணி நேரம் நான் வந்து அப்படியே விட்டுர்றேன். 2 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வறுக்கிற ஸ்டேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. நீங்க மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு வறுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம், நான் வந்து இப்போ 65 வந்து போட்டுட்டேன். போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம 65 ரெடி ஆயிருச்சு. இதில ஒரு பாதி லெமன் நல்லா புழிஞ்சு, நம்ம எடுத்து இப்பிடி ஒரு புட்டி சாப்பிட்டு பார்த்தோன்னா, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.